இருக்கிறவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதை தானே பாஸ் நாமளும் செய்ய முடியும். ஹலோ சார், என்ன இங்க தனிமையில இனிமை? ஓ, உங்க தனிமையை நான் டிஸ்டர்ப் பண்ணலையே. உங்களுக்கு பிரைவசி வேணுமா? மகா, நீ இல்லாம எனக்கு என்ன பிரைவசி? நீதான் என்ன விட்டுட்டு தனியா ரெஃப்ரெஷ் ஆக போயிட்ட. அதான் போர் அடிச்சது, இங்க வந்துட்டேன். இது மட்டும் அத்தை காதுல விழுந்துச்சு, அவ்வளவுதான். நீ என் புள்ளைய தனியா தவிக்க விட்டுருக்கேன்னு மறுபடியும் என்ன பஞ்சாயத்துல நிக்க வச்சிருவாங்க. ஓஹோ, அப்படி ஒரு வழி இருக்குல்ல. எனக்கு இந்த ஐடியா தோணவே இல்லையே. நாளையில இருந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். அதெல்லாம் பண்ண முடியாது. நாளைக்கு கோவிலுக்கு போய் பரிகாரம் தான் பண்ணணும். வாங்க, சீக்கிரமா தூங்குனதான் சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்ப முடியும். எனக்கு பிடிக்கல. நாளுக்கு நாள் அம்மா வேற மாதிரி மாறிக்கிட்டே இருக்காங்க. சித்தரு, பூஜை, விளக்குக்கு எண்ணெய் ஊத்துறது, பரிகாரம் பண்றது, இதெல்லாம் முட்டாள்தனமா இல்ல? அட, ஏங்க இப்ப இவ்ளோ கோவப்படுறீங்க? எனக்கு இதெல்லாம் பார்த்தா கோவம் வருது மகா. நானும் சாமி கும்பிடுறவன் தான், சாமியை நம்புறவன் தான். அதுக்காக இதெல்லாம் ரொம்ப ஓவர் தான். ஏய், சிரிக்காத. இந்த விஷயத்துல உன் மேல கூட எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஏன் மேல வருத்தமா? நான் என்ன பண்ண? நாளைக்கு செய்ய போறிய பரிகாரம். ஆமா, அதுக்கு என்ன கோவம்? என்ன மகா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற? இந்த மாதிரி மூட நம்பிக்கை எல்லாம் வேண்டான்னு பேசுறவன் நீ. அன்னைக்கு கார்மெண்ட்ஸ்ல யாரோ குறிப்பாக்க வந்திருக்காங்கன்னு சொன்னப்ப கூட நீ என்ன பேசுன? இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ அம்மா கிட்ட இந்த பரிகாரம் பண்ண முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? ஏற்கனவே நான் ஆகாத மருமக. கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம்னு இருக்கு இந்த வீட்ல. எதுக்குங்க சும்மா சும்மா பிரச்சனை? இல்ல மகா, இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியல. சும்மா சப்பக்கட்டு கட்டாத. ஏங்க, இல்லங்க, நிஜமா தான் சொல்றேன். அன்னைக்கு கார்மெண்ட்ஸ்ல பேசினது நினைச்சு கூட வருத்தப்பட்டேன்.